சோதனை செய்ய வேண்டும் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். அந்த சோதனையின் அடிப்படையில் எந்தவித ஆவணங்களும் இல்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக கொடுத்து எல்லாருமே கேட்குறாங்கன்னா சோதனைன்னு இருந்தப்ப என்ன இருந்த இப்படியே இருந்தா எப்படியா ஆக்ஷன் எப்படி அரெஸ்ட் எப்ப அப்படின்றது மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு மக்கள்கிட்ட வந்து ஆர்வம் நிறையாவே இருக்கு. இதே செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்லும் போது 2 வருடங்கள் இலாக்கா இல்லாத அமைச்சரா தமிழ்நாட்டில் அழகு பார்த்தார்கள். தமிழ்நாட்டு மக்கள்லாம் வெக்கப்படணும். ஒரு மக்கள் கூட கொந்தளிக்கல. எனக்கு அதான் கோவமே. இப்ப திமுக தொடர்ந்து எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்குறீங்கல்ல. செந்தில் பாலாஜி மேல தவறு இல்லை. திமுக எங்கேயாவது ஒரு இடத்துல திமுக யாராவது பேசினாங்களா? அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உங்கள் மீது தவறு இல்லை அப்படின்னா நீங்க ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய அந்த வழக்கிலையும் ஏன் முன்ஜாமீன் வாங்கினீங்க? அப்ப இந்த டிவிஎஸ்சி வழக்கிலையும் இன்றைக்கு முன்ஜாமீன் அப்ளை பண்ணியிருக்காங்க. உடனே தள்ளுபடி. இந்த முன்ஜாமீனே கிடையாது செந்தில் பாலாஜிக்கு. அப்ப ஏன் உங்களுக்கு அந்த அச்சம்? அன்றைய தினம் அவ்வளவு பெரிய ஆளுமைகளுக்கு 100 பேர் தான் வந்தாங்க. இன்னைக்கு நீங்க செக்ரட்டரியேட் போய் பாருங்க, 700-800 பேர் வந்து நிற்கிறாங்க. தம்பி, முதலமைச்சரை பார்க்கணும், முதலமைச்சர் பிரிவில் மனு கொடுக்கணும். இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய நிலங்கள் திமுக அரசு காலத்துல தினமலர் பத்திரிகையில முதல் பக்கமே போட்டிருக்காங்க. 60 கோடி ரூபா சொத்து மதிப்பு. எவ்வளவு? 60 கோடி தின்னு ஏப்பம் விட்டாங்க திமுக அரசு. அன்றைய தினம் ரமேஷின் மீது பழிய போட்டவர்கள்லாம் இப்ப பேசவே இல்லையே. இன்னைக்கு சிபிசிடி விசாரணையில் 5-6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்களே. அதான் சொன்னேன், தாவேக்காவை எதிர்க்க திமுக எந்த சூழலுக்கும் போகும், அதிமுக எந்த சூழலுக்கும் போகும். அப்போ இந்த 2 கட்சிகளுக்கும் உறுதுணையாக பாஜகவும் எந்த சூழலுக்கும் போகும். அதனுடைய வெளிப்பாடு தான் பாஜகவுடைய தலைவர்கள்லாம் இருக்கக்கூடிய மேடையில் சரத்குமார் ஃபங்க்ஷனில் சீமானம் கலந்துக்கிட்டாங்க. பாஜக கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸின் கொள்கை என்ன, தமிழ் தேசியத்தின் கொள்கை என்ன? மாமா மச்சான் உறவுனா செவுத்துக்கு உள்ள வச்சுக்கோ, செவுத்துக்கு வெளியே எதுக்கு? இது யாராவது நாம் தமிழர் கட்சியில் யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்களா? வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்துறோம்னா பத்திரிகையாளர் யாசர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க சார்? நலம். சார், இப்போ சமீபமாக உங்களோட இன்டர்வியூஸ் நிறையா பார்க்குறோம். எந்த சார்பும் இல்லாமல் ஓப்பனாக பேசுகிறீங்க. இதுதான் தப்பு, இதுதான் சரின்னு பேசுகிறீங்க. இப்போ பல்வேறு போராட்டங்கள்லாம் நடந்துச்சு தமிழ்நாட்டில். அந்த போராட்டங்களை தாவேக்க எதிராக ஸ்டாண்ட் இருந்தது. அந்த போராட்டத்தோட எண்ணமே மாறினது. நீங்கள் தான் ஃபுல்லாக அது மக்களுக்கு சொன்னீங்க, விலைக்கு சொன்னீங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு 3 டேஸாக தமிழ்நாட்டில் நிறைய நடந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நேற்று பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் சம்மந்தப்பட்ட 41 இடங்களில் சோதனைகள் நடந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் சோதனை நடந்துகிட்டே தான் இருக்கு. 3 முறை நடந்திருக்கு. இதோட என்ன விஷயம், என்ன போயிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி வீட்டில்? இல்லை, இப்போ செந்தில் பாலாஜி தரப்புல வந்து அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட அந்த வழக்குகள் தான் இப்போ தூசி தட்டப்பட்டு விசாரணைக்கு வளையத்துக்குள்ள வருது. இப்போ தாவேக்கா அரசு வந்ததுக்கு பின்பு தான் இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற ஒன்று வெளியே தெரிய வருது. தாவேக்கா அரசு சட்டசபையில் முதல்வர் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் இந்த பார்ட்டி ஃபண்டு கொடுத்தவர்கள் வந்து புகார் கொடுக்கலாம்ங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை தாவேக்கா கொடுக்குது. அந்த புகார்களின் அடிப்படையில் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கம்ப்ளைண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கம்ப்ளைண்ட். இப்போ கடந்த 21லேருந்து 25 வரைக்கும் திமுக ஆட்சி காலத்திலேயே நடந்த ஊழல் புகார்கள், நடந்த மோசடி புகார்களை அறப்போர் இயக்கம் வெளிப்படையாக அறிவிச்சது. திமுக கரண்ட் பீரியட்ல. அப்போ வெளிப்படையாகவே அறப்போர் இயக்கம் புகார்களையும் ஊழல்களையும் வெளிப்படையாக கொண்டு வந்தாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க, தீர்ப்பாயங்களில் மனுக்களை கொடுத்தாங்க. யாரு? அறப்போர் இயக்கம் திமுக ஆட்சி காலத்திலேயே. அப்போ அங்கு கவர்மெண்ட், அந்த ரூலிங் கவர்மெண்ட் இருக்கும்போது அவ்வளவு புகார்கள் இருக்கும்போது வேறு ஆட்சி மாறும்போது எவ்வளவு புகார்கள் இருக்கும்? வருமா வராதா? இப்போ அந்த அடிப்படையில் ஏகப்பட்ட புகார்கள் வருது. இப்போ சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் பல இடங்களில் வந்து தலைமறைவாக இருந்தார். இப்போ நமக்கு செந்தில் பாலாஜிக்கும் நமக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை. செந்தில் பாலாஜி அரசியல் ரீதியாக ஒரு ஆளுமை. அரசியல் காலத்தில் நம்ம இதை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கலாம். அரசியலில் வந்து நம்ம தேர்தலை சந்திக்கிறது, இந்த போட்டிடுறது, அதில் வெற்றி பெறுறது, இந்த வியூகங்கள் அடிப்படையில் செந்தில் பாலாஜி ஒரு ஆளுமை, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் மக்களுடைய ஏமாற்றம், மக்களுடைய நம்பிக்கை, இந்த விஷயங்களில் செந்தில் பாலாஜி மேலே ஏகப்பட்ட அவதூறு. மக்களிடத்தில் அந்த நம்பிக்கை இல்லை. செந்தில் பாலாஜி என்றாலே ஊழல், செந்தில் பாலாஜி என்றாலே விமர்சனம், செந்தில் பாலாஜி என்றாலே புகார்கள். இப்படி தான் லைனாக இப்போ இந்த தாவேக்கா ஆட்சி வந்ததுலேருந்து இருந்துட்டு இருக்கு. இப்போ தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய சதி நடக்குது. அதில் முதல் குற்றவாளியாக ஒரு யூடியூபர் சேர்க்கப்படுகிறார். அடுத்தடுத்து குற்றவாளிகள் சேர்ப்பாங்க. அந்த வரிசையில் செந்தில் பாலாஜி தம்பியும் செந்தில் பாலாஜியும் இணைக்கப்படுகிறார்கள். அப்போ அந்த விசாரணை வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முன்ஜாமீன் வாங்குறீங்க, நிபந்தனை முன்ஜாமீன் வாங்குறீங்க. காலையிலையும் மாலையிலையும் சைன் போட சொல்லி
அப்போ காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் சைன் போடுறாரு. அப்போ இப்போ டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதுறீங்க, சார் என் பேர் எஃப்ஐஆரே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுறீங்க. திரும்பி எஃப்ஐஆரில் இன்க்ளூட் பண்ணுறாங்களா? அப்போ திரும்பி கரூர் நீதிமன்றத்துக்கு போகுது. கரூர் கோர்ட்டுக்கு போகும்போது அங்கே அபராத தொகையை செந்தில் பாலாஜியின் தம்பி கட்டிட்டு வெளியே வராரு. இப்போ அதற்கப்புறம் இங்கே கையெழுத்து போட வராங்க, தொடர்ந்து விசாரணைகள் வருது. அப்போ இந்த டைம் தான் நமக்கு கரெக்டான டைம்னு சொல்லி அந்த புகார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையால் டிவிஏசியால் புகார் செய்யப்பட்ட அந்த புகார் மனுக்களை தூசி தட்டி எடுக்கும்போது இவர் எஃப்ஐஆரில் சேர்க்கப்படுறார். இதான் இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள். அப்போது இவர் சேர்க்கப்படும் போது இவருக்கான பகுதிகள், அதாவது இவருக்கான சொந்தமான இடங்கள், உறவினர்கள் இடங்கள், நட்பு ரீதியான இடங்களில் ஆய்வுகள் நடக்குது. இதெல்லாம் எங்கே நடக்குது? மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு நான் கேட்குறேன். இதெல்லாம் இப்போ நடந்த ஆய்வுகள்லாம் எங்கே நடக்குது? எங்கே நடக்குது? கூவம் போன்ற ஏரியாக்கள்லையா, தாழ்வான மக்கள் வாழக்கூடிய ஏரியாக்கள்லையா? எங்கே நடந்துச்சு தம்பி? 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் பெரிய பெரிய கம்பெனியும் நடக்குது. அப்போ உங்களுக்கு தெரியலையா? வெளிப்படையாக தெரியுது இல்லை? சோதனைகள் எங்கே? அவர் மீது தவறு இல்லைன்னா சோதனை ஏன் அங்கெல்லாம் போய் நடத்தணும்? நான் கேட்குற சிம்பிள் கேள்வி. அவர் மேலே தவறு இல்லைங்க, நீங்கள் சொல்கிறீங்க திமுகவினர். அப்போ தவறு இல்லாதப்போ ஏன் இவ்வளோ பிரபலமான இடங்கள்லாம் போய் சோதனை நடத்தணும்? கரூரில் ஒரு வீட்டில் சிம்பிளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டில் வாழக்கூடிய வீட்டில் சோதனை பண்ணிட்டு வந்திருக்கலாமே. அப்போ இவ்வளோ பெரிய தோற்றமுடைய நட்பு வட்டாரங்கள் இருக்கும்போது அங்கே சோதனைகள் நடக்கும்போது ஒரு லைட்டாக நமக்கு ஒரு சந்தேகம் வரும். வராது? மக்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் தான். அவர் குற்றவாளியோ இல்லையோ, ஆனால் சந்தேகம்ங்கிறது எழுமா? எழும் தானே, மாற்றுக்கருத்து இல்லை. சரி, ரைட்டு, ஓகே. இப்போ திமுக தொடர்ந்து எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்குறீங்கல்ல. செந்தில் பாலாஜி மேலே தவறு இல்லை. திமுக எங்கேயாவது ஒரு இடத்துல திமுக யாராவது பேசினாங்களா? ஒரு ஆளு காமிங்க. திமுகவினர் யாராவது ஒரு ஆளு பேசினாங்களா? செந்தில் பாலாஜி மீது தவறு இல்லை. அவரே வெளிப்படையா வந்து பேசுறாரு, போ இந்த ஆட்சியை பத்தி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உங்கள் மீது தவறு இல்லை அப்படின்னா நீங்க ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய அந்த வழக்கிலையும் ஏன் முன்ஜாமீன் வாங்கினீங்க? அப்ப இந்த டிவிஏசி வழக்கிலையும் இன்றைக்கு முன்ஜாமீன் அப்ளை பண்ணியிருக்காங்க, உடனே தள்ளுபடி. அந்த முன்ஜாமீனே கிடையாது செந்தில் பாலாஜிக்கு. அப்ப ஏன் உங்களுக்கு அந்த அச்சம்? நேற்று பத்திரிகையாளர் சந்திக்கிறீங்க, மடியில கனம் இல்லை, அதனால பயம் இல்லைங்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு முன்ஜாமீன்? உங்களுக்கு எதுக்கு முன்ஜாமீன்? ப்ரீவியன்ஸா ஏன் வாங்குறீங்க? நீங்க குற்றவாளி இல்லை. அதாவதுங்க, ஒரு குற்றவாளி குற்றம் செய்யும் போது ப்ரீவியன்ஸா வாங்குறது அது இயல்பு, மாற்றுக்கருத்து கிடையாது. நீங்க ஒரு மக்களோட பிரதிநிதி, நீங்க மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. அப்ப நீங்க ஏன் அச்சப்படுறீங்க? இதுதான் நான் கேட்கிறேன். இப்போ நான் வேற ஒரு வழக்குல போறேன், நான் ஜாமீன் வாங்குறேன், இதெல்லாம் இயல்பு. உங்கள் மீது தவறு இல்லை, நீங்க பேசுறாங்க. இவ்வளோ பேசும்போது மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கும்போது, திமுக மக்களுக்கான நலன் காக்கும் கூடிய அரசாக இருந்தபோது நீங்க ஏன் முன்ஜாமீன் வாங்குறீங்க? அதை தான் நம்ம கேட்குறோம். குற்றவாளி இல்லைன்னா ஏன் முன்ஜாமீன் வாங்கணும்? அப்போ இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வாதாடும் போது வழக்கின் ஆரம்ப நிலை, இப்போ இவங்க போறதெல்லாம் பாருங்களேன், திமுக தரப்பு இவங்க போற முன்ஜாமீன் எல்லாம் வழக்கின் ஸ்டார்டிங்லேயே போட்டுருவாங்க. இன்னைக்கு ஒரு படி லஞ்ச ஒழிப்புத்துறை கொஞ்சம் டேலண்டாக யூஸ் பண்ணி வழக்கு முன்னாடி விசாரணையில் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இப்போயே அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்னு சொல்லி அவங்க அப்பீல் போகிறவொன்னே ஜாமீன் தள்ளுபடி பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் ப்ரீவியன்ஸாக அவங்களும் செயலாளர். அதே போல் ஏவாவேலு வீட்டில் தொடர்ந்து ரைடு போகுது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? விஜய் சொல்வது சரியா? விஜய் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையா? இவை இன்றைக்கு செய்தி ஊடகங்கள்ல செந்தில் பாலாஜி சம்பந்தமான விஷயங்கள்லாம் வருது இல்ல, பார்ட்டி ஃபண்டுன்னு தானே வருது. நான் என்ன, செந்தில் பாலாஜி இந்த துறையில முறைகேடு அப்படின்னா பரவாயில்ல, நான் சொல்றது சரி, அந்த துறையிலுக்கான விஷயங்களா பண்ணாரு. இப்போ வரக்கூடிய எல்லா டிவி சேனல்களும் என்ன செய்தி வருது? செந்தில் பாலாஜியின் மீது பார்ட்டி ஃபண்ட் முறைகேடு, பார்ட்டி ஃபண்டு தான் வருது. அப்போ ஒரு அமைச்சர் மீது, ஒரு முன்னாள் அமைச்சர் மீதும், ஒரு திமுகவினுடைய எம்எல்ஏ மீதும் இவ்வளவு புகார்கள், இவ்வளவு பார்ட்டி ஃபண்டுக்கான விஷயங்கள் வரும்போது, நான் சொல்லலை, டிவி சேனல்ல சொல்லுது. அப்போ இவ்வளவு புகார்கள் வரும்போது ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை விசாரணை செஞ்சா என்ன ஆகும்? நினைச்சு பாருங்க. நினைச்சு பாருங்க. வருமானத்திற்கு அதிகமான சொத்து. நான் என்ன தம்பி, திமுகவுக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, திமுகவுக்கு கேட்பதற்கான தகுதி இல்லைன்னு நம்ம சொல்ல வரோம். இப்போ நம்மலாம் பத்திரிகையாளராக இருக்கோம், மக்களுடைய நலனுக்காக நம்ம பேசுகிறோம். இது செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்லும் போது, இதே செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்லும் போது 2 வருடங்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக தமிழ்நாட்டில் அழகு பார்த்தார்கள். தமிழ்நாட்டு மக்கள்லாம் வெக்கப்படணும். ஒரு மக்கள் கூட கொந்தளிக்கல. எனக்கு அதான் கோவமே. எப்படிங்க இலாக்கா இல்லாத, எங்க ஒரு குற்றவாளி அக்யூஸ்ட் சிறையில் இருக்காரு, அவரை வந்து நீங்க இலாக்கா இல்லாத அமைச்சராக இங்கே வச்சு அழகு பார்த்தீங்க. இதே திமுக, மக்கள் நலனை பேசக்கூடிய திமுக. அதை தான் நம்ம சொல்ல வரோம். மக்கள் விளங்கிக்கணும். மக்கள் நலனை பேசக்கூடிய திமுக தம்பி ஒரு துறைக்கு இலாக்காவே இல்லை அவர், ஆனால் அமைச்சர். ஒரு அமைச்சர் இல்லைன்னா
அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் தம்பி? நீங்க சொல்லுங்க. ஒரு மாசம் உங்க சேனல்ல ஒரு மாசம் ஹெட் இல்லை, யாரும் இல்லை, நீங்க எப்படி இருக்கும் செயல்படுவீங்க? உங்க இஷ்டத்துக்கு செயல்படுவீங்களா? நீங்க வர உங்களுக்கு 10 மணிக்கு வர சொல்றாங்க, நீ 12 மணிக்கு வரீங்க, 6 மணிக்கு போவீங்க, இப்படிதானே நடக்கும். அப்போ ஒரு துறைக்கு அமைச்சரே இல்லை. அப்போ எப்படி இருந்திருக்கும் 2 வருஷம் சொல்லுங்க? பொறுப்பு அமைச்சரா போட்டீங்கன்னா அவருக்கு என்ன தெரியும்? பொறுப்பு அமைச்சர் என்ன பண்ணுவாரு? சிம்பிளான விஷயம், இது மக்களுக்கு புரியக்கூடிய விஷயம். பொறுப்பு அமைச்சர் என்ன பண்ணுவாரு? நான் பொறுப்பு அமைச்சர் தான், அவர் வந்துட்டாருன்னா இந்த துறையை ஒப்படைச்சிருவேன். அது வரைக்கும் அவர் சுருட்டிட்டு ஓடிடுவாரா இல்லையா? சிம்பிள் தம்பி. அவர் அது வரைக்கும் எடுத்துட்டு போவாரா இல்லையா? அப்ப இதெல்லாம் கொள்ளையடிக்கிறதுனா யார் பணம்? மக்கள் பணம். இப்போ மக்கள் தான் எதிர்த்து கேள்வி கேட்கணும். இன்னைக்கு அந்த கேள்வி கேட்கும் மனநிலைங்கிறது தாவேக அரசு வந்த மாற்றத்தால் வந்திருக்குங்கிற அதை நான் மாற்றமா பார்க்குறேன், பாராட்டுறேன். இந்த தமிழ்நாட்டு மக்கள், நீங்க ஒரு புகாரை இந்த திமுக ஆட்சி காலத்திலையோ இல்லை அதிமுக ஆட்சி காலத்திலையோ ஒரு வட்டச் செயலாளர், நான் சொல்றது நார்மலாக வட்டச் செயலாளர், அந்த வட்டச் செயலாளர் புகார் எம்எல்ஏட்டையோ இல்லை கட்சியுடைய அலுவலகத்திற்கோ நீங்கள் ஏதோ ஒரு புகார் சொல்றீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு இரவு தூங்க முடியாது. ரியாலிட்டி உண்மை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரியும். இருந்தால் கமெண்ட் கூட பண்ணுங்க. ரியாலிட்டி தம்பி. நீங்கள் இன்னைக்கு ஒரு வட்டச் செயலாளரை பற்றி அந்த எம்எல்ஏட்டையோ இல்லை அந்த கட்சியினுடைய தலைமையிடத்திலேயோ நீங்கள் புகார் கொடுக்கும்போது அன்று இரவு உங்களுக்கு தூக்கமே போயிடும். எப்படா நீ வந்து புகார் கொடுத்த, என்னை பற்றி எப்படா சொல்கிற? இந்த அடாவடித்தனம் நடந்துச்சு. இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு புரியுதா? அப்போ இன்று தாவேக்கா இருக்கும்போது தாவேக்கா எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் மீதே புகார் சொல்லக்கூடிய சூழல் வந்திருக்கு. வெளிப்படையா மக்கள் பேசுறாங்க. நான் வேணா எவிடன்ஸ் தரேன் உங்களுக்கு. வெளிப்படையா மக்கள் கேள்வி கேட்கறாங்க. விஜய் அண்ணா என்னன்னா இந்த ஆளை ஏன்னா இன்னும் வச்சிருக்கீங்க கட்சியில, அண்ணா இந்த ஆள் இந்த மாதிரி பண்றாருனா, அண்ணா இந்த ஆள் இந்த கொள்ளையடிக்கிறாருனா, இப்படி பேசுறாங்க. விர்ச்சுவல் வாரிஸ் பேசுறாங்க தம்பி. அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய சூழல் வரும்போது அந்த அரசு நல்ல அரசு. புரியுதா? அரசை கேள்வி கேட்க முடியாத சூழல் இருந்துச்சுன்னா அந்த அரசு சர்வாதிகார அரசு. இன்றைய மக்கள் எல்லாம் போராடி, மக்கள் எல்லாம் உடனே புகார், உடனே வீடியோ போடுறாங்க. இந்த அரசு இது சரியில்லை, இந்த இடத்துல கரண்ட் வரல, இந்த இடத்துல தண்ணி பிரச்சனை, இந்த இடத்துல இதெல்லாம் எங்களுக்கு தேவை. இன்று நீங்க ஒட்டுமொத்தமாக பாருங்கள், இன்னைக்கு புகாருங்கிறது திமுக ஆட்சி காலத்தை விட இப்ப தாவே ஆட்சி காலத்தில் அதிகமா இருக்கு. சோசியல் மீடியா திறந்தா இருக்கு. எதுக்கு? அந்த மக்களுக்கு என்ன நம்பிக்கை, என்ன தைரியம் வருது? ஏன்னா இந்த அரசு செஞ்சிருங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. இந்த அரசு எல்லாத்தையும் மாற்றிடுங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. அதனாலதான் புகார்களின் எண்ணிக்கை அடிப்படை அதிகமாகுது. உங்களுக்கு புரியுதா? அந்த சதவீதம் தான். சோசியல் மீடியா திறந்தீங்கனாலே அண்ணா விஜய் அரசு இது செய்யணும், அண்ணா விஜய் அண்ணா இதை செய்யுங்க, அண்ணா இதை செய்யுங்க, ஐயா இதை செய்யுங்க, இப்படி மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு புகார்களை குவிக்கும். 50-60 வருடங்களாக திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நீங்க உழைச்சிங்க, செஞ்சீங்கன்னு சொல்றீங்கல்ல, மார்த்தட்டிக்கிறீங்களா? இப்படி சூழல் இருக்கும் போது இவ்வளவு புகார்கள் எப்படி வரும்? சரியா செஞ்சுதான் ஏன் இவ்வளவு கம்ப்ளைண்ட் வருது தம்பி? சரியா நீங்க ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் இவ்வளவு புகார்கள் வைக்கிறாங்க? சிம்பிள் தட். இது வேற எதுவும் பேசாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் 50-60 ஆண்டு காலமா திராவிட கட்சிகள்கிட்ட தான் இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இத்தனை புகார்கள், இத்தனை நலத்திட்டங்கள் தேவைப்படுகிறது, அவங்களுக்கான தேவை இருக்கும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணீங்க? சிம்பிள் கேள்வி. நீங்க விஜயின் மீது தனிப்பட்ட விமர்சனம் வைப்பதை பத்தி நான் பேசல. இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய சிம்பிள் கேள்வி, ஆட்சி அதிகாரம் திமுக அதிமுக ஆட்சியில இருக்கும்போது இந்த மக்களுடைய தேவைகளை நீங்க கவனிக்காதனால தான் இன்னைக்கு தோல்வியை தழுவிருக்கீங்க. இன்றைக்கு இந்த மக்கள் விஜய் அரசை நம்பி, இந்த விஜய் என்ற ஒரு தலைவனை நம்பி இத்தனை புகார்களை வெளிப்படையாக கொண்டு வரும்போது இந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த தலைவன் செஞ்சிருவான்ட்டு. அது அந்த அரசுங்களால பொறுத்துக்க முடியல. வயிற்றெரிச்சல். இதுதான். நீங்க ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் கலைஞர் ஆட்சி காலத்திலும் நாங்களாம் செய்தியாளர்களாக இருந்தோம். நீங்க முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு புகார் கொடுக்கும் வரும்போது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஒரு 100 பேர் தான் தம்பி நிற்பாங்க, அதிகபட்சம் 100 பேர் தான் நிற்பாங்க. கடிதங்கள் மூலமாக, அப்பெல்லாம் ஃபோன் கிடையாது, சாதா ஃபோன் தான், எம்டிஎஸ்ன்னு தான் ஃபோன் வச்சிருப்போம் நாங்களே. எங்களுக்கே டச் ஃபோன் கிடையாது நாங்க களத்தில் இருக்கிறப்ப. அப்போ புகார் வந்து மாவட்ட ரீதியாக மாவட்ட கடிதங்கள் மூலமாக தான் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு வரும். முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு அது அன்றைய ஆளுமைகள் அவங்க 2 பேருமே அதை செஞ்சாங்க, மாற்று கருத்து கிடையாது. முதலமைச்சரின் தனிப்பிரிவில் வரக்கூடிய மனுக்களை விசாரணை நடவடிக்கை எடுக்கக்கூடியதில் கலைஞரும் ஜெயலலிதாவும் வல்லவர்கள். அதெல்லாம் மாற்று கருத்து. உடனே நடவடிக்கை எடுத்தாங்க, உடனே அந்த மனுக்களுக்கான மீது பரிசீலனைக்கப்பட்டது. நான் என்ன கேட்கிறேன், அன்றைய தினம் அவ்வளவு பெரிய ஆளுமைகளுக்கு 100 பேர் தான் வந்தாங்க முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு. இன்னைக்கு நீங்க செக்ரட்டரியேட் போய் பாருங்க, 700-800 பேர் வந்து நிற்கிறாங்க தம்பி, முதலமைச்சரை பார்க்கணும், முதலமைச்சர் பிரிவில் மனு கொடுக்கணும்ட்டு. நான் சிம்பிளா கேட்கக்கூடிய கேள்வி, கடந்த 5 வருடம் நீங்க நல்லது பண்ணியிருந்தா இவ்வளவு புகார்கள் ஏன் வரப்போகுது? இவ்வளவு மனுக்கள் கொடுக்க மக்கள் ஏன் நிக்க போறாங்க? 100க்கும் 700க்கும் வித்தியாசம் 600 இருக்கு. 60% மக்கள் பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்க தம்பி. 60% மக்கள் முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. 60% மக்கள் எங்களுடைய தேவைகள் இருக்குன்னு வந்து நிக்கிறாங்கல்ல வாசல்ல.
அப்ப இதை ஏன் சரி செய்யல திமுக, இதை ஏன் சரி செய்யல அதிமுக, இதை தான் நம்ம கேட்கிறோம். அப்போ ஒரு மாற்று வரப்போ அவர் மீது நீங்க தனிப்பட்ட விமர்சனம், அவருக்கு அந்த கட்சியின் தொண்டர்களை வந்து இழிவா பேசுறது, ஏன் அதை பேசணும்னு நான் கேட்கிறேன். ஆட்சி செய்ய விடுங்க, 5 வருஷம் செய்யட்டுமே. உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு மாற்றங்களை நம்ம சொல்றோம்ல, இது அதிகமாச்சுன்னா திமுக அதிமுகவுக்கு பாதிப்பு. எதிர்கால அரசியல அவங்களால பண்ண முடியாது. அந்த அச்சம் தான். புரியுதா? அப்போ நீங்க முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நான் எவன் தொட்டவனையும் விட மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப தொட்டவன் இந்த செந்தில் பாலாஜி, ஏவா வேலுங்கிற ஒவ்வொரு வழக்குகள் வருது. பள்ளி கல்வித்துறையில 100 கோடி மேசரி திமுகவுடைய நிர்வாகி. இது வரைக்கும் திமுக தரப்புல இருந்து அவர் திமுகவுடைய நிர்வாகி கிடையாது. திமுக அப்படி செய்யக்கூடிய கட்சி கிடையாது. ஒரு அறிக்கை அப்படியே அமைதியான்ட்டாங்க. ஒரு அறிக்கை நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன், இப்படியே மேடைகள்ல பேசக்கூடிய ஆராசா இதை பத்தி பேசுங்க. முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிளாக் டிக்கெட்னு எம்எல்ஏக்களை அமைச்சர்களை பேசுறாரு. என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? நான் கேட்குறேன், என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? எப்படி வாக்களித்து இன்னைக்கு 50 இடங்களுக்கு மேல மக்கள் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்களோ அதே போல தானே மக்கள் அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்போ நீங்க மக்களை தரக்குறைவா பாக்குறீங்களா? நான் உதயநிதியை பார்த்தே கேட்குறேன், மக்களை தரக்குறைவா நீங்க பாக்குறீங்களா? ஒரு பிளாக் டிக்கெட் வித்தவன் நீங்க எப்படி சொல்ல முடியும்? சரி, அதே கட்சியினர் திருப்பி சேர்ந்து சேகர் பாபு என்ன மொழிப்போர் தியாகியா, சுதந்திர போட்ட தியாகின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க சொல்லுங்க? எதுவுமே பேச முடியாது. என்ன பேசுவீங்க? அவங்க பிளாக் டீல்ஸ். சரி, அவங்க திருப்பி அவன் ஒருத்தன் கேள்வி கேட்கறான் தாவே கலந்து, திமுக கிட்ட என்ன பதில் இருக்கு? என்ன பதில் இருக்கு? புரியுது. நீங்க என்ன சாதனை பண்ணீங்க சொல்லுங்க? சேகர் பாபு என்ன சாதனை பண்ணாரு? சேகர் பாபுனால தானே சென்னையை விட்டுட்டு உட்காந்துருக்கோன்னு உங்க கட்சி நிர்வாகிகளை ட்ராலியில் எடுத்துட்டு வந்து புகார் கொடுத்தாங்க. அப்ப என்ன பலன் இருக்கு உங்களுக்கு? என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை இழிவா பேசக்கூடிய அந்த தோரணை இருக்குல்ல தம்பி, இதே ஒரு ஆபத்தான அரசியல்னு நம்ம பாக்குறோம். இது தொடரும். இப்ப நீங்க இது தொடருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஆபத்து முடிஞ்சிடும். என்ன நான் தான் அப்படிங்கிற கர்வம் வந்துடும். அது வரக்கூடாதுன்னு சொல்றேன். மக்கள் இயல்பாக அரசை தட்டி கேட்கக்கூடிய சூழல், மக்கள் இயல்பாக அரசிடம் இணக்கமாக நடக்கக்கூடிய சூழல் வறுமையானால் தமிழ்நாடுடைய வளர்ச்சி தலைகீழாக மாறும், முன்னேற்றம் தலைகளாக மாறும். சார், இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே மக்கள்கிட்ட பேசுவேன், டைரெக்டாகவே மக்கள்கிட்ட பப்ளிக் பேட்டில் எடுப்பேன். எல்லாருமே கேட்குறாங்கன்னா சோதனைன்னு இருந்தப்ப என்ன இருந்த இப்படியே இருந்தா எப்படியா, ஆக்ஷன் எப்படி, அரெஸ்ட் எப்போ அப்படின்றது மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. அது இருக்கு மக்கள்கிட்ட வந்து ஆர்வம் நிறையாவே இருக்கு. இப்போ நீங்க புகார்கள், இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய நிலங்கள் திமுக அரசு காலத்துல தினமலர் பத்திரிகையில முதல் பக்கமே போட்டிருக்கான். 60 கோடி ரூபா சொத்து மதிப்பு. எவ்வளவு? 60 கோடியை தின்னு ஏப்பம் விட்டாங்க திமுக அரசு. அந்த புகார் மனுவை இப்ப தூசி தட்டி இருக்கு தாவேக்கா, கோவில் நிலத்தோடது. அப்படிதான் பழனிக்கும் வந்து இவர்கள் சுரண்டி விட்டாங்க. பழனியுடைய வழக்கும் தலைகீழாக திமுகவுக்கு எதிராக மாறக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்கு. இப்ப திமுக அன்றைய தினம் ரமேஷின் மீது பழிய போட்டவர்கள்லாம் இப்ப பேசவே இல்லையே, வாயே திறக்கலையே. இன்னைக்கு சிபிசிடி விசாரணையில் 5-6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்களே, சார் பதிவாளர் கைது செய்யப்படுறாங்களே, விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்களே. இப்ப இந்த விசாரணை பத்தி தாவேக்காவுடைய இந்த துரிதமான விசாரணை பத்தி திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ வாய் திறக்கலையே. ஏன் பேசுங்க, நல்லது செஞ்சா பாராட்டுங்க. இன்னைக்கு கனிமவளத்துறைக்கு இடைக்கால தடை 3 மாதம் இடைக்கால தடை. அப்ப லாரி சம்மேளன ஓட்டுநர்கள் சங்கத்தினரும் அந்த மக்களும் என்ன திரும்ப சொன்னாங்க, சார் இது நிரந்தரமா இருந்தா எங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் சார். அந்த பகுதி மக்கள் திமுக ஆட்சி காலம் 5 வருடம் வந்துச்சுல, ஒரு தலைப்பு செய்தியாக இதை காமிங்க. நீங்க திமுக ஆட்சி காலத்துல கனிம வளங்கள் கொண்டு செல்ல தடை, ஒரு செய்தி காமிங்க. அது உண்மையில ரொம்ப நல்ல விஷயமா தான் நீங்க காமிங்கன்னு நான் கேட்கிறேன். சிம்பிள் தட், காமிங்க. அதிமுக ஆட்சி காலத்துல கனிம வளங்கள் கொண்டு செல்ல தடை காமிங்க. இல்ல, இவருதான் ஆக்ஷன் எடுத்திருக்காரு. பெரிய மாற்றங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அன்றைய அமைச்சர் மனோ தங்கராஜை பற்றி டெய்லி வீடியோ போடுவாங்க. ஐயா கன்னியாகுமரி பார்டரா போகுது லாரி, ஐயா இங்கிட்டு லாரி போகுதுன்னு, கேரளாவுக்கு ஓடுதுன்னு சொல்லி மனோ தங்கராஜை இழிவுபடுத்தி மனோ தங்கராஜை மீது பழியை போட்டு மனோ தங்கராஜை மீது விமர்சனங்களை அதிகமாக அள்ளி கொட்டி இன்னைக்கு அவர் தோத்தும் போயிட்டாரு, சீட்டு வாங்கலை விட்டுருங்க. ஆனா அன்றைய ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சராக இருக்கும்போது அவ்வளவு விமர்சனங்கள் அவர் மீது வந்துச்சு. லாரி போகுது நாம் தமிழர் கட்சின்னு பேசினாங்க. இன்னைக்கு அவ்வளவு பெரிய விஷயத்தை அழகா 3 மாதம் இடைக்கால தடை. அது தொடருமையானால் ஒரு சப்ஸ்டிடியூஷனுக்கு அடிப்படையில் நம்ம கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு ஒரு 10 லாரி தான், ஒரு நாளைக்கு 20 லாரி தான். அண்டை மாநிலத்தோட நமக்கு உறவு வேணும், மாற்றுக்கருத்து கிடையாது. அப்போ அப்படிங்கிறப்ப அது ஒரு குறிக்கோள், ஒரு செயல் திட்டத்துடன் அது செஞ்சாங்கன்னா தாவேக்கா அரசை மக்கள் பாராட்டுவாங்க. நீங்கள் 100 லாரி 500 லாரி நிற்கும் போது அது அந்த மக்களுக்கும் அந்த மக்களுடைய வளமும் சுரண்டப்படும் போது அந்த மக்கள் கொந்தளிப்பாங்க. அப்போ நீங்கள் கடந்த ஆட்சி காலங்களில் நீங்கள் கொந்தளிச்சதுடைய விளைவு தான் இன்னைக்கு தாவேக்கா அரசு ஆட்சி மாறி இருக்கு. இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயங்களை முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. உங்களால்
இழிவுபடுத்த முடியக்கூடிய நேரமும் சூழலும் உங்களுக்கு இருக்குல்ல. விஜய் என்றால் இது, விஜய் என்றால் அவன் இவனு பேசக்கூடிய சூழல் இருக்குல்ல. இந்த விஷயத்தை ஏன் பாராட்டல நீங்க? மக்களுக்கான நலன் தானே தம்பி. இது தாவேக்காவுக்கான பிரச்சனையே கிடையாது இல்ல, மக்களுடைய பிரச்சனை தானே. திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பாஜகவோ சீமானோ எங்கேயாவது இங்க பாராட்டி பாத்தீங்களா? நான் தான் கேட்கிறேன். இங்க மக்கள் பிரச்சனையை தீர்த்திருக்காரு. தாவேக அரசு நன்றாக செயல்படுகிறது, இதே போல இன்னும் செயல்பட வேண்டும். ஒரு அறிக்கை கொடுத்தா குறைஞ்சு போயிருவீங்களா? அப்ப என்ன கால் பண்ணுச்சு? அப்ப ஒட்டுமொத்தமாக ஒரு அரசின் மீது எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு அணியில இருக்காங்க தம்பி. இது வந்து ரியாலிட்டி. ஓகேங்களா? ஒரே அணியில எல்லாருமே செயல்படுறாங்க. ஒட்டுமொத்தமாக தாவேக்கா எதிர்க்கிறாங்க. புரியுதா? ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். தாவேக்காவுடைய இந்த தொண்டர்களுடைய மனநிலை இருக்குல்ல, நீங்க நேற்றைய தினம் அவர் ரோட் ஷோன்னு அனௌன்ஸ் பண்ணல. கோயம்பேடு வந்தாரு, ரோட் ஷோன்னு அனௌன்ஸ் பண்ணல. நீங்களா எதுவுமே பார்க்கல. ஆய்வுக்கு போறாரு, அவ்வளவுதானே. கடந்த 5 ஜெயலலிதா கலைஞரோ இல்ல ஸ்டாலினோ இருக்கும்போது ஆய்வுக்கு போகும்போது இவ்வளவு கூட்டங்களை பாத்தீங்களா? இல்ல, மக்கள் எல்லாரும் வந்து பேசுறாங்க, பழகுறாங்க, பாக்குறாங்கல்ல, இன்னைக்கு பேசுறாங்கல்ல. அது நீங்க விமர்சனம் வைக்கிறீங்கல்ல. இந்த மக்களின் ஆதரவு இருக்கும் வரை விஜயை ஒன்றும் செய்ய முடியாது. சார் இவ்வளோ நாள் ஆஃப்டர் எலெக்ஷன் திமுக பார்க்குறோம். நீங்கள் சொன்னதே புரியுது, திமுக ரொம்ப வீக்காக இருக்காங்க. இப்போன்னு பார்த்து சீமான் அவர்கள் உள்ள வராரு. சீமான் அவர்கள் பாஜக திமுக எல்லாம் ஒரே மேடையில் உட்காடுறாங்க. அப்புறம் சீமானுக்கு ஆதரவா உத்தரவுகள் வருது. அவர் அவதூறு பேசக்கூடாதுன்ற மாதிரி உத்தரவு வருது. அவர் அப்படி பேசின அரெஸ்ட்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ சீமானோட உள்ள வர்றது எப்படி பாக்குறீங்க? அவரோட ஸ்டாண்டெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, சீமான் அவர் கொண்டிருக்க கொள்கை வந்து தமிழ் தேசிய கொள்கை. தமிழ் தேசிய கொள்கையிலேருந்து 15 வருஷமாக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. பல தேர்தல்களை தனித்து நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிது. அப்படிங்கிறப்போ இங்கே நான் தான் சொன்னேன், தாவேக்காவை எதிர்க்க திமுக எந்த சூழலுக்கும் போகும். புரியுதா? அதிமுக எந்த சூழலுக்கும் போகும். அப்போ இந்த 2 கட்சிகளுக்கும் உறுதுணையாக பாஜகவும் எந்த சூழலுக்கும் போகும். அதனுடைய வெளிப்பாடு தான் பாஜகவுடைய தலைவர்கள்லாம் இருக்கக்கூடிய மேடையில் சரத்குமார் ஃபங்க்ஷனில் சீமானும் கலந்துக்கிட்டது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொண்டிருக்க கொள்கை என்ன? நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிகள் எல்லாம் கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. தமிழ் தேசியத்தின் கொள்கை என்ன? தமிழ் தேசியத்தின் கொள்கை என்ன? ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை என்ன? பாஜக கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸின் கொள்கை என்ன? தமிழ் தேசியத்தின் கொள்கை என்ன? மாமா மச்சான் உறவுனா செவுத்துக்கு உள்ள வச்சுக்கோ, செவுத்துக்கு வெளியே எதுக்கு? இது யாராவது நாம் தமிழர் கட்சியில் யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்களா? அதாவது இவங்க பண்றது எல்லாம் பண்ணிடுவாங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் பண்ணுவதை அதை வந்து அதுக்கு ஒரு காரணம் கொடுப்பாங்க பாருங்க. அந்த விளக்கங்கள்லாம் இப்போ ரொம்ப புதுமையாக இருக்கும். அவர் செஞ்ச தப்பே கிடையாது. அதை நாம் தமிழர் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தம்பிகள் செஞ்சால் தவறு, கட்சியிலேருந்து தூக்கிடுவாங்க. இப்போ கூட நீங்க ஆமாம். அப்போ நீங்கள் என்ன உங்களுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்ன சொல்லுது? தமிழ் தேசியத்துக்கு முற்றிலும் எதிரான சித்தாந்தம்ங்க. அந்த சித்தாந்தத்தில் உட்காந்துட்டு உங்களுக்கு மாமா மச்சாங்கிறாரு. இன்னொருத்தர் இந்த வயசுல ஐஸ்வர்யா ராயன் கிண்டல் அடிக்கிறாரு. இதெல்லாம் பிரபாகரன் இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா? இப்போ ஒரு தாட் வரும்ல, உண்மையாக தமிழ் தேசியத்தை நேசிக்கவர் பிரபாகரன் தலைவர் இப்படிதான் சொல்லி கொடுத்தாரா சீமானுக்கு? இப்படிதான் மேடை நிகழ்வுகளை நாகரிகத்தோட நடந்துக்க சொன்னாரா? எங்க பர்சனலா பேசினாங்க. யாரும் எந்த அரசியல்வாதியும் இப்படி வெளிப்படையாக நடந்துக்க மாட்டாங்க. நீங்க செவத்துக்குள்ள நம்ம 4 செவத்துக்குள்ள என்ன வேணா பேசலாம், மாமா மச்சான் பேசிக்கலாம், கேலி கிண்டல் பண்ணிக்கலாம், நகைச்சுவையே பேசலாம். அதையெல்லாம் எப்படிங்க வெளிப்படுத்த முடியும்? நீங்கள் ஒரு அரசியல் எங்க திமுக அதிமுகவை போன்று ஒரு திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய திராவியம் பேசக்கூடிய கட்சியே கிடையாது. நீங்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சி. நீங்கள் எப்படி பொதுமேடையில் எப்படி பேச முடியும்? தமிழ் தேசியம் தமிழர்களுடைய வீரத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் உள்ள நாகரிகம். அது அந்த நாகரிகத்தை நீங்கள் எப்படி சிதைக்கிறீங்க? இதே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தம்பியும் கேள்வி கேட்கலையே. இதே தாவேக்காளர் தவறு செஞ்சா எல்லாருமே தட்டி கேட்கிறாங்கல்ல, அவங்க கட்சிக்காரங்களே. அது ஆரோக்கியமான அரசியல் தானே? இது ஆரோக்கியமான அரசியலா? கேள்வி வருது இல்ல, இவ்வளவு விமர்சனங்கள் வருது இல்ல. இதெல்லாம் வந்து எப்படி ஏத்துக்கிறாங்கன்னு தெரியல.